நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க, டே 1 வந்துட்டு ப்ளாக்ல யூடியூப்பில் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். அதோட அதுக்கு எவ்வளோ முடிஞ்சதுன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, பஸ் டிக்கெட்டு வந்துட்டு 3000 ரூபா, அண்டு ரூமுக்கு வந்து 2000 ரூபா, டோட்டலாக 5000 ரூபா. அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர் பில் 150 ரூபா, வாட்டர் பாட்டில் 150 ரூபா. ஒரு பாட்டில் தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ரூம்ஸ்லேயே வந்து தண்ணி எடுக்கலாம்னு சொன்னாங்க. வாட்டர் ஃபில்டர் இருக்கு அவங்ககிட்ட. அது ஒரு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 200 ரூபா, லஞ்சுக்கு 300 ரூபா, அப்புறம் வந்துட்டு டின்னருக்கு 300 ரூபா. ஸோ ஆக மொத்தம் டோட்டலாக 5950 ரூபா என்கிட்ட முடிஞ்சிருக்குது. மிச்சம் எங்கிட்ட இருக்குது 14050 ரூபா. அதில் தான் மிச்சம் இந்த 5 நாளையும் பார்க்கணும். ஆனால் நான் பிளான் பண்ண மாதிரி இன்றைக்கி 3000 ரூபா கூட இல்லை, 2950 ரூபா தான் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 3000 ரூபா தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த பஸ்ஸுனால தான் வந்துட்டு பஸ்ஸு கொடுத்த டிக்கெட்டில் தான் நான் பிடிச்சி போச்சு. இல்லாட்டி நான் பிளான் பண்ணது 3000 ரூபா இங்கே காணும் தான். சரியா, நான் பிளான் பண்ணதுக்கு உள்ளே தான் வந்திருக்குது. நான் கரெக்டாக தான் பிளான் பண்ணியிருக்கேன். சரியா, அந்த பஸ்ஸுக்கு கொடுத்தது அது நான் விட்டுருந்தோன்னு சொன்னால், அது நாங்கள் அதுக்குள்ளே சேர்க்காம நம்ம முன்னாடியே நான் அதுக்கு புரியுமா காசு கொடுந்தேன்னு சொன்னால் நான் 3000 ரூபாக்குள்ளேயே நான் முடிச்சிருப்பேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் கொஞ்சம் நாங்கள் வந்துட்டு சிக்கனமாக செலவு பண்ணால் தான் நம்ம அதே மீதி பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து போக போகிறோம், நுவரெலியாவுக்கு போக போகிறோம். நேற்று நான் சாப்பிட்ட ப்ரைஸை மட்டும் சொல்லியிருக்கிறேன். நான் என்னென்ன சாப்பிட்ருக்கேன்னு சொல்லி நான் நேற்று என் வீடியோலேயே நான் போட்டிருக்கிறேன். அது யூடியூப்லேயே இருக்குது, மிஸ்டர் ஜதுன்ற சேனலில் இருக்குது, என்னோடய சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.